வணக்கம். ஜெய் யூடியூப் சேனல் நேயர் அனைவருக்கும் என்னுடைய நண்பகல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் சாலமோன் திவாகர். நான் கிறிஸ்துவ மருத்துவக் கல்லூரியில் ஒரு அதிகாரியாக பணிபுரிந்து வருகிறேன். இன்று என்னுடைய சக ஊழியர்களோடு தேவனுடைய வார்த்தையை குறித்து தியானிக்கும்படியாய் கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையிலே கூட பாதுகாப்பு துறையிலிருந்து வந்திருக்கிற நண்பர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்களுக்கு வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நம்ம எல்லாரை பற்றியும் பார்ப்போம். ஐயா, உங்களை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லுங்கள். வணக்கம், என் பெயர் மோகன்தாஸ். நான் இந்திய விமானப்படையில் பணிபுரிந்தேன். பணிபுரிந்த பிறகு சிறிது காலம் வீட்டில் இருந்த பிறகு எனக்கு இந்த கிறிஸ்துவ மருத்துவக் கல்லூரியில் பாதுகாவலராக சேவை செய்ய அழைப்பு வந்தது. அழைப்பு வந்த பிறகு நான் இதில் சேர்ந்த பிறகு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு ஒரு நல்ல ப்ரமோஷன் வந்து இன்று இந்த கிறிஸ்துவ மருத்துவக் கல்லூரியில் நல்ல உயர்நிலையில் இருக்கிறேன். மேலும் இங்கு வர கிறிஸ்துவ மருத்துவக் கல்லூரியில் வரும் நோயாளிகளுக்கும் நோயாளிகளுடைய அட்டண்டர்களுக்கும் சேவை செய்து அந்த சேவை என்றும் நிலைக்குமாறு நான் ஆண்டவரை பிரார்த்திக் கொள்கிறேன். ஐயா, தாங்களை பற்றி. வணக்கம் சார், என் பெயர் ஆனந்தன். நான் இந்திய இராணுவத்தில் 30 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தேன். சில நாட்களுக்கு முன்பு இங்கு பிரபல கிறிஸ்துவ மருத்துவக் கல்லூரியில் பாதுகாவலராக பணியில் சேர்ந்தேன். இங்கு சேர்ந்த பின்பு இங்கு வரும் வெளி மாநிலங்களிலிருந்து வரும் பேஷண்ட்டுக்கும் அண்டு அவருடன் வரும் நண்பர்களுக்கும் நான் ஒரு கைடன்ஸ் கொடுத்து எல்லாம் அவங்களுடைய பாஷையில் பேசி எல்லாருக்கும் உதவி செய்து வருகிறேன். எனக்கு இந்த உதவி செய்வதற்கு ஆண்டவர் கிருபையால் உதவி செய்து வருகிறேன். ஆண்டவருக்கு நன்றி. மேலும் இந்த பணியை இந்த மருத்துவமனையில் தொடர்ந்து செய்து வருவேன். ஐயா, தாங்களை பற்றி. எல்லோருக்கும் வணக்கம். எனது பெயர் மாணிக்கம். நான் இந்தியன் ஆர்மியில் வேலை செய்து ஓய்வு பெற்றேன். பிறகு ஒரு மருத்துவமனையில் பாதுகாப்பு காவலராக வேலையில் சேர்ந்தேன். இங்கு வரும் நோயாளிகளுக்கு நான் சேவை செய்வதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. அது மட்டும் இல்லாமல் நோயாளிகளுக்கு சேவை செய்ய இந்த வாய்ப்பை கொடுத்த கர்த்தருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, தாங்களை பற்றி. என்னுடைய பெயர் சரவணன். பிரபலமான மருத்துவமனையில் நான் 5 வருடமாக பணிபுரிந்து வருகிறேன். இந்த மருத்துவமனையில் வருகின்ற ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் அவங்களுக்கு நான் ஒரு சேவையாக இந்த மருத்துவமனையில் சேவையாக செஞ்சுன்னு இருக்கிறேன். வரவங்களுக்கு எங்களால் முடிஞ்சது ஒரு ஆறுதல். நம்மளால் பணமோ உதவியோ எதுவும் செய்ய முடியாது. நம்மளுடைய பேச்சால் ஒரு ஆறுதல், அவங்கள கைட் பண்ணுறதுல ஒரு சேவையாக செஞ்சுன்னு இருக்கிறேன். என்னுடைய சேவை இனிமேலும் மக்களுக்கு தொடரும். ஐயா, உங்களை பற்றி. வணக்கம், என்னோட பேர் விமல். நாங்கள் ஒரு 6 வருஷமாக காவலராக பணிபுரிந்து வரேன். இங்கே வரும் நோயாளிகளுக்கு நம்ம சேவை செய்யணும். அந்த சேவை கர்த்தரோட கிருபையினால இங்கே நடந்துகிட்ருக்கு. அது மேலும் தொடரணும்னு நான் கர்த்தரை வேண்டிக்கிறேன். ஐயா, உங்களை பற்றி. ஐயா வணக்கம், என் பேர் சரவணன். பிரபல மருத்துவமனையில் பாதுகாவலாக கடந்த 3 ஆண்டுகளாக செஞ்சு வருகிறேன். இன்னும் பாதுகாவலாக இருக்கிறது இன்னும் தொடரணும் என்று கர்த்தரை வேண்டி. அநேகருடைய பார்வையில் பாதுகாவலர்களாக இருப்பதுன்றது ஒரு கடைநிலையான ஒரு ஒரு பார்வை பார்க்கப்படுது. ஆனால் கர்த்தர் பாருங்கள், எல்லா விதமான வேலையும் அவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஆனால் உங்களோட விசேஷம் என்ன அப்படின்னா, சிறியவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறது. இந்த சிறியவர்களுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். அப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொரு பேஷண்ட்டோடைய வழிகாட்டுதல், அவரோட அன்பாய் பேசுகிற காரியம், இது எல்லாவற்றையும் நீங்கள் செய்கிறதுனாலே தேவன் உங்களை விசேஷித்த விதமாக ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். அப்போ ஏழைக்கு நாம் இறங்கி நாம் செய்கிற உதவினால கர்த்தர் நம்மை பாதுகாக்கவல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியே அநேக பேர் உண்டு. இப்போ நமக்கெல்லாம் பேர் இருக்குது. இப்போ நான் சாலமோன் இன்ட்ரடியூஸ் ஆனேன். இப்போ நம்ம அறிமுகப்படுத்திக் கொள்ளும்போது நம்ம ஒவ்வொருவரும் பேரை வைத்து தான் அறிமுகப்படுத்திக் கொண்டோம்.
அப்போ ஒரு மனிதனுக்கு அறிமுகம் என்பது அவருடைய பெயர், அவர் ஊர் எல்லாமே இருக்கு இல்லையா? இப்போ வேதத்தில் அது மாதிரி நிறைய பெயர்கள் உண்டு. இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக, நம்ம ஷேர் பண்ணும்படியாக எடுத்துக்கொண்ட ஒரு பெயர் இருக்கு, யோசேப்பு. நீங்கள் இந்த பெயர் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அநேக அதிகாரிகளுடைய பெயர் இருக்கு, நம்மளுடைய வேலை ஸ்தலத்தில் நம்மளுடைய நண்பர் பெயர் இருக்கும். இந்த யோசேப்பு அப்படின்ற பெயர் எங்கிருந்து வந்தது, எப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் அவர் இருந்தார் அப்படிங்கிறது குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த யோசேப்பு யார் அப்படின்னா, யாக்கோபு என்னும் தேவ மனிதனுடைய ஒரு பிள்ளை. இவரை குறித்து முதல் எங்கே வருது அப்படின்னா, ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தில். அப்போ இங்கே ஒரு காரியத்தை குறித்து பேசுகிற போது, கர்த்தர் ராக்கேலை நினைத்தருளினார் அப்படின்னு ஒரு வசனம் வருது. இந்த ராக்கேல் யார் அப்படின்னா, யாக்கோபு அவருடைய ஒரு மனைவி. அவர் ராக்கேலை மிகவும் சிநேகித்தார். அவருக்கு லேயாள்னு மனைவி இருக்கிறாங்க, சில்பால் எல்லாம் அவங்களுடைய பில்கால் என்று மறுமணியாட்டிகள் இருக்கிறாங்க. இந்த 4 பேரில் இந்த யாக்கோபு அதிகமாக நேசித்தது இந்த ராக்கேலை தான். ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தர் ராக்கேலுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தார். அப்போ இந்த ராக்கேலுக்கு ரொம்ப துக்கமாக இருக்கு. நம்ம கூட ஊரில் குழந்தை இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்படுவாங்க. வெளியே எங்கேயும் வரமாட்டாங்க, ஒரு பொது நிகழ்வுக்கு வரமாட்டாங்க, ஒரு நல்ல காரியத்தில் பங்கெடுக்க மாட்டாங்க, ஒரு இறப்பு காரியத்துக்கு வரமாட்டாங்க. மக்களுடைய பேச்சுங்கிறது அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி, அந்த குழந்தை இல்லாத அவர்களுக்கு ஒரு பேர் உண்டு, மலடி. அப்போ இந்த மலடின்ற ஒரு அவப்பெயரை சுமக்கிறதுனால இந்த ராக்கேல் எங்குமே என்ன பண்ணல, அவர்கள் தன்னை எக்ஸ்போஸ் பண்ணாமல் அவங்க தனக்குள்ளாய் வைத்திருந்து தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு இருக்கிற ஒரு மகளாய் நம்ம பார்க்கணும். பொதுவாகவே அதுதான் நேச்சர். குழந்தை இல்லாத தாய்மாரை போய் பார்த்தீங்கன்னா எதுக்குமே வரமாட்டாங்க, அவங்க தனிமைப்படுத்தி கொள்வாங்க. அதே போல் தான் நீங்கள் ராக்கேலும் கூட தன்னை தனிமைப்படுத்தி கொண்ட காலம் உண்டு. ஆனால் அவனோட வேலைக்காரிக்கு தன்னுடைய கணவனோடு கூட இணைய செய்து அவர்களுக்கு 2 மகன்கள் கூட கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தார். ஆனால் ராக்கேலுக்கோ பிள்ளை இல்லை. அப்போது கர்த்தர் ராக்கேலை நினைத்தருளினதினாலே அவர் கர்ப்பமுற்றார். அப்போ கர்ப்பமுற்றவுடனே அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, கன்சீவாக இருக்கும்போது, கர்ப்பமாக இருக்கும்போது, கர்த்தர் என் நிந்தை நீங்க பண்ணினார், எனக்கு இன்னொரு பிள்ளையை தருவார். நம்பிக்கை பாருங்க, எவ்வளோ நாள் ஒரு குழந்தையே இல்லாமல் இருந்தவங்க இப்போ கர்த்தர் அவங்களுடைய கர்ப்பத்தை திறந்ததுனால என் நிந்தை நீங்க பண்ணினார், எனக்கு இன்னொரு பிள்ளையும் தருவார்னு சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயர் வைத்தார். நம்ம பார்த்துருக்குறோம், இங்கே யாக்கோபு அதிகமாக ராக்கேலை சிநேகித்தான். அதே போல் ராக்கேலுக்கு பிறந்த முதல் குழந்தையாக யோசேப்பையும் அதிகமாக சிநேகித்தான் என்று வேதம் சொல்லுது. இப்போ சிநேகித்ததுனால என்ன பண்ணான் அப்படின்னா, அவனுக்கு நல்ல பலவர்ண அங்கி, எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கலரான ஒரு சட்டை மாதிரி தன்னுடைய மகனுக்கு போட்டு அவர் ரொம்ப அழகு பார்க்குறாரு. ஆனால் நமக்கு தெரியும் அவங்க மொத்தம் 12 பேர். அப்போ 10 பேர் அண்ணன்மார். அப்போ 10 அண்ணன்மார், இவர் 11வது குழந்தை இவர். அப்போ அப்படி இருக்கும்போது அப்போ செல்ல பிள்ளையாக தான் இருக்கார் இல்லையா, கடைசி பிள்ளைகளை. அப்போ அவரோட தம்பி பெஞ்சமின் பிறக்காததுனால அந்த கடைசி பிள்ளையாக இவர் இருக்கும்போது அப்பாவுக்கு ரொம்ப செல்லமானது. அப்போ கர்த்தர் அவர் யோசேப்பை தேர்ந்தெடுக்கிறார். நீங்கள் யோசித்து பாருங்களேன், ஒரு வீட்டில் ஆல்ரெடி 10 பேர் இருக்கிறாங்க, 11வது பையன். இப்போ தேவன் அவனை தேர்ந்தெடுக்க சில விசேஷ காரியம் உண்டு. அப்போ எப்படி தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு சொப்பனத்தின் மூலமாக கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். இப்போ யோசேப்பு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு சொப்பனம் காண்றார். அது என்ன சொப்பனம் அப்படின்னா, வயல்வெளியில் எல்லாரும் அரிக்கட்டுகளை அறுத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, என்னுடைய கட்டு மட்டும் நிமிர்ந்து நிற்குது, மற்ற எல்லாருடைய கட்டு என்ன பண்ணுது, என்னை வணங்குது அப்படின்னு சொன்னோடனே அவங்க அண்ணங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, நீ எங்கள் மேலே நீ துரைத்தனம் பண்ணுவியா, எங்களுக்கு நீ பாஸாக இருப்பியா அப்படின்னு அவர் கடிந்து கொள்கிறாங்க. அப்போ 2வது முறை அப்போ அவருக்கு இன்னொரு கனவு வருது. 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் அவரை பணிந்து கொள்ளும்படியாக ஒரு கனவு பெறும்.
அப்போ அவங்க அப்பா கேட்குறாரு, நீ எங்களுக்கு அப்போ உங்கள் அம்மாவும் என்னையுமே நீ வந்து துரைத்தனம் பண்ணுவியா, அதிகாரம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி விடும்போது, ஆனாலும் அவங்க தகப்பன் அந்த கனவை தன் இருதயத்தில் என்ன பண்ணுறாரு, வைத்து கொள்றாரு. நல்லா யோசித்து பாருங்கள். அந்த கனவு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 17 வயது வாலிபன். அநேக வாலிப காலத்தில் நமக்கு கூட ஆண்டவர் இடத்துல அழைக்கும் போது நமக்கு சில நேரத்தில் ஆண்டவர் தரிசனங்களை நமக்கு தருவார். அதே போல தான் யோசேப்புக்கும் ஆண்டவர் எதிர்காலத்தில் அவர் என்னவா ஆக போகிறான்ற தரிசனத்தை ஒன்று தனக்குள்ளாக வைத்து கொள்கிற ஒரு பக்குவம் இல்லாத ஒரு மகனாக இருந்ததுனாலே, வெளியே சொன்னதுனால அண்ணன் தம்பிங்களுக்குள்ள என்ன ஆகுது, பொறாமை வந்தது. இவன் இப்படியே ஏற்கனவே அப்பாவுக்கு செல்ல பிள்ளையா இருக்கிறான், இவனை இப்படியே விட்டா என்ன பண்ணுவான், நம்மள எல்லாரையும் இவன் நம்ம கீழே தள்ளி இவன் மேலே வந்துடுவான் அப்படின்னு அவரை குறித்த எரிச்சலும் பொறாமையில் அவர் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, வகை தேடி கொண்டு இருக்கிறாங்க. நல்லா யோசித்து பாருங்கள். நமக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா அவர் என்ன பண்ணுவோம், எதனா ஒன்று பண்ணுவோம், அடிச்சிடுவோம், திட்டிடுவோம், ஏதாவது ஒரு சொல்லுவோம். ஆனால் இங்கே அப்பா யோசேப்புக்கு ஒரு வேலை கொடுக்குறார். அண்ணன்மாரெலாம் காட்டில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க, இப்போ விசாரித்து கொண்டு வா அப்படின்னு சொன்னோடனே யோசேப்பு இப்போ எங்கே போகிறாரு, அண்ணன்களை பார்க்கறதுக்கு போகிறாரு. இப்போ போனோடனே தூரத்தில் அவங்க அண்ணன்மாரெலாம் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, திட்டமிடுறாங்கன்னா, யோசேப்பு வரான், அவனை நம்ம என்ன பண்ணிடணும், எதனா பண்ணிவிட்டணும் அப்படின்ட்டு அவனை பிடிச்சி ஒரு தண்ணி இல்லாத ஒரு குழியில் என்ன பண்ணுறாங்க, தண்ணி விடுறாங்க. நாம் கூட அநேக வேளையில் அநேகரால் நம்ம சோதிக்கப்படும். பிடிக்காத மனிதர்களால் அவச்சொல்லுக்கு ஆளாகிறோம், பழி சொல்லுக்கு ஆளாகிறோம். அதே போல தான் யோசேப்பு இளைஞை பருவத்தில் தன்னுடைய சொந்த சகோதரர்களால் என்ன பண்ணுறான், தள்ளப்படுகிற ஒரு சூழ்நிலையை காண்கிறோம். இவன் தண்ணி இல்லாத இடத்துல போட்டுட்டு அவனை என்ன பண்ண, கொலை பண்ணிடலான்னு பிளான் பண்ணுறான். ஆனால் அந்த நேரத்தில் யூதா மட்டும் சொல்கிறான், நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம சகோதரன் ரத்தத்தை சிந்தக்கூடாது. அவர் 20 வெள்ளி காசுக்கு அவங்க இஸ்மவேலருக்கு என்ன பண்ணிடுறாங்க, யோசேப்பை விற்று விடுகிறாங்க. சொந்த சகோதரனை 20 வெள்ளி காசுக்கு விற்றுட்டு அந்த காசை வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அவனை அங்கேயே கட்டி ஒரு ஆட்டுக்குட்டி அடித்து அந்த ரத்தத்தால் பூசி என்ன பண்ணிடுறாங்க, தன் தகப்பனிடத்துல கொண்டு போய் அந்த மாதிரி இந்த அங்கே உங்களுடைய மகனாக யோசேப்பு தான் பாரு, அவனை வந்து துஷ்ட மிருகம் அவனை பீறி போட்டது அப்படின்னு அப்பாவுக்கு ரொம்ப ஒரு அங்கலாய்ப்பை ஏற்படுத்து. அப்படி ராக்கேலை உயிருக்குயிராக நேசிக்கிற ஒரு மனைவி, அவளுடைய மகன் அவன் இறந்து போயிட்டான்னு ஒன்று அவன் அநேக நாள் துக்கமாக இருந்து யோசேப்புக்காய் துக்கம் அனுசரித்து கொண்டிருந்தான். அவனுக்கு யாருமே போய் ஆறுதல் சொல்ல முடியாமல் இருக்குன்னு வேதம் சொல்லுது. இப்போ இவர்கள் பொறுத்த மட்டிலே யோசேப்பை வித்துட்டோம், அப்பாவை பொறுத்த மட்டில் பிள்ளையை இறந்துட்டான். ஆனால் கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் ஒருபோதும் பொய்க்காது என்பதற்கு இது ஒரு அடையாளம். இவங்க இஸ்மவேலர் இவளை கொண்டு போய் எகிப்தில் இருக்கிற போர்த்திபார் என்னும் ஒரு அதிபதி வீட்டில் இவனை அடிமையாக இருக்கிறாங்க. அங்கே அவர் போய் அடிமையாய் தன்னுடைய வேலையை செய்து கொண்டு வருகிறார். நீங்கள் சொல்லுங்கள், அடிமையெல்லாம் என்னென்ன பண்ணுவாங்க, எல்லா வேலையும் செய்யணும், சொல்கிற வேலை எல்லாமே செய்யணும். ஒரு எஜமான் சொல்கிற எல்லா வேலையும் என்ன பண்ணுவோம், ஒரு அடிமை செய்யணும். ஆனால் இங்கே பாருங்கள், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான் என்று வேதம் சொல்லுது. இப்போ காரிய சித்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ நம்ம கூட அவர் ரொம்ப கைராசிக்காரு, அவர் தொட்டதெல்லாம் தொடங்கும். இன்னும் நம்ம ஊர் வழக்கத்தில் அதெல்லாம் இருக்குது. அவர் ஒன்று வச்சா அது 10 ஆகும். அவர் தொட்டதெல்லாம் தொடங்கும், ஒன்று கூட வீணாகாது. சிலர்லாம் வந்து செடி வைப்பாங்க, சிலர்லாம் அந்த ராசி அவர் கைராசி வச்சா நல்லா வந்து காய்க்கும். அந்த மாதிரி நம்ம பேசுவோம். அதே போல் இந்த யோசேப்பு போய் அந்த போர்த்திபார் வீட்டில் இருக்கும்போது அவன் செய்வது எல்லாம் வாய்த்து தான். அப்போ அந்த ஓனர் என்ன நினைக்கிறாரு, பரவாயில்ல இந்த பையன் நல்ல கெட்டிக்காரனாக இருக்கிறான் அப்படின்ட்டு தன்னுடைய மனைவியை தவிர மீதி எல்லாத்தையும் அவன் கையில் ஒப்புக்கூடாது. இந்த மனைவி மட்டும்தான் என் கண்ட்ரோல், இந்த வீட்டில் இருக்கிற மற்ற எல்லா வேலைக்கும் நீ அதிகாரியாக இருக்கணும். அதாவது சீஃப் சர்வெண்ட். அந்த வீட்டுக்கு எல்லா திட்டங்களும் அவர் தான் போடுவார். இவர் வேலைக்காரர்லேருந்து ஒரு பதவி உயர்வு பெற்று வேலைக்காரருக்கெல்லாம் ஒரு தலைவர் மாரி ஆகிட்டார்.
ஆனால் அவன் ஒரு வாலிபன். என்னது? அவன் ஒரு வாலிபன். யோசித்து பாருங்க, அவன் செய்த உத்தம காரியத்தில் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆனால் இப்போது அந்த போத்திபார் மனைவிக்கே இவன் மேலே ஒரு கண். அவன் சௌந்தரிய உள்ளவன் என்று கண்டு அவன் என்ன பண்ணுறான், நீ என்னோடு கூட இருக்கும்படி அவன் வற்புறுத்துறான். ஆனால் அவன் சொல்கிறான், கர்த்தர் என்னை காண்கிறார், அவருக்கு முன்பாக நான் பாவம் செய்ய மாட்டேன்னு என்ன பண்ணுறான், விலகி ஓடுறான். எப்படி விலகி ஓடினான்னா, தன்னுடைய ஆடை அவன் பிடிச்சி வைக்கும்போது அந்த ஆடையை கூட உருவிட்டு என்ன பண்ணிடுறான், ஓடி போயிடுறான். இப்போ மனைவி என்ன கணவர்கிட்ட போய் என்ன சொல்லுவாங்க, இவன் என்ன மானமங்கப்படுத்த பார்த்தான், நீர் அவனை வந்து இப்படி உயர்த்தி வைத்தீரே, அவனை நீ நம்பினீங்களே, அவன் பாருங்க என்னையே என்ன பண்ணுறான், அபகரிக்க பார்க்கிறான் என்று பொய் சொல்லி அவனை சிறையில் போடுறான். யோசித்து பாருங்க, ஒரு பக்கம் சொந்த சகோதரர்களால் விற்கப்படுகிறான் ஒரு சூழ்நிலை, வந்து ஒரு இடத்துல அடிமையாக சேர்ந்து அந்த இடத்துல உண்மை மொத்தமாக இருந்து ஒரு உயர்வை பெற்று இருக்கும்போது இங்கேயும் ஒரு பழி சொல்லுக்கு ஆளாகி அவன் காவலிலே வைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. காவலில் இருக்கும்போது அங்கேயும் கடவுள் யோசேப்பு ஆசீர்வதிக்கிறாரு. அவன் வசம் ஒப்புவிக்கப்பட்டது எல்லாமே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்போது ஒருவேளை இந்த யோசேப்பு அந்த ஆசைக்கு இணங்கி இருந்தான்னா அந்த வீட்டிலே அவன் என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு நல்ல ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கையை அனுபவித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் வாய்ப்பு அவனுக்கு கிடைக்க பெற்றும் அவன் கர்த்தருக்கு பயந்ததினாலே தீமையை விட்டு விலகி ஓடினான். அந்த வேதம் சொல்லுது, நீங்கள் விபச்சாரத்துக்கு விலகி ஓடினும், விலகி ஓடினும். அப்போ இந்த தீமைக்கு விலகி ஓடுகிறதுனாலே ஒரு ஆசீர்வாதம் என்ன பண்ணுறார் கர்த்தர் அவனுக்கு வைத்திருக்கிறார். அது என்னன்னு பார்ப்போம். இப்போ ஜெயிலில் அவர் இருக்கும்போது 2 பேர் அங்கே அரசாங்க கைதியாக வராங்க. அரசாங்க கைதினா உங்களுக்கு தெரியும், அரண்மனையிலே ஏதாவது ஒரு வேலை செஞ்சுருப்பாங்க, அவங்க மேலே ஏதாவது ஒரு ரிமார்க் இருக்கும், அவங்கள விசாரிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஜெயிலில் வச்சுருப்பாங்க. ஒருவேளை அந்த உண்மை நிரூபிக்கப்பட்டாலோ இல்லை அது இல்லைன்னு வச்சாலும் அவங்களுக்கான விடுதலை தந்துடுவாங்க. அப்படி 2 பேர் வராங்க. ஒருவன் பானபத்திரக்காரன், ஒருவன் அந்த ராஜாவினுடைய சமையல் அறையில் வேலை செய்கிற ஒரு சுயம்பாகி. பானபத்திரக்காரன்னா நமக்கு தெரியும், ராஜா கையில் கோப்பையில் என்ன பண்ணுவாங்க, திராட்சை ரசத்தையும் மதுவையோ அந்த ராஜாவுக்கு இப்படி கொடுப்பா. ராஜா வந்து அப்படி கப்பை நீட்டினார்னா அவங்க என்ன பண்ணணும், போர் பண்ணணும். அப்படி ராஜாவோடு கூட இணைந்து வாழ்கிற ஒரு, அப்போ அவர் மேலே ஒரு ரிமார்க் வர ஜெயிலில் வச்சுருக்கேன். இன்னொருத்தர் வந்து சமைக்கிறேன். இருவரும் கலக்கமாக இருக்கிறாங்க. இப்போ யோசேப்பு போய் என்ன பண்ணுறாரு, காலையில் போய் அவரை பார்க்குறாரு. ஏன் நீங்கள் இப்படி கலங்கி இருக்கிறீங்க? நான் வந்து ஒரு கனவு கண்டேன், அந்த கனவு எனக்கு என்னன்னு புரியல. சரி, என்ன கனவு சொல்லுங்க. ஒரு திராட்சை செடியில் 3 கொடிகளில் அழகாக வருது, அதில் வர திராட்சை பழத்தை நான் பிழிந்து நான் பார்வோனுடைய அந்த அந்த கப்பில் நான் வந்து பாத்திரத்தில் பாத்திரத்தில் நான் வந்து அந்த திராட்சை ரசத்தை ஊற்றுறேன். ஓ அப்படியா, சரி. சொல்கிறேன், அந்த 3 கிளைகளுக்கு கொடி இருக்கு இல்லையா, அது 3 நாளாம். 3 நாளுக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன் ஸ்தானத்திலே உன்னை என்ன பண்ணுவார், வச்சுப்பாரு. உடனே இந்த சுயம்பாகி இருக்கான்ல, அவன் இவன் நல்லா தான் சொல்கிறான், நல்லது தான் சொல்கிறான் அப்படின்னு நினச்சி இப்போ சொல்கிறேன், நான் ஒரு கனவு கண்டேன். கேட்குறேன், என்ன கனவு? நான் என் தலையில் ஒரு கூடையை பார்க்குறேன், அதில் பலவிதமான பலகாரங்கள் இருக்குது. அப்போது அதில் பறவைகள் வந்து ஆகாயத்து பட்சிகள் வந்து அந்த அந்த பலகாரங்களெல்லாம் கொத்தி சாப்பிடுது. அப்போ யோசேப்பு சொல்கிறான், 3 நாளுக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்துவார். எப்படின்னா, உன்னை அவர் தூக்கில் போட்டுருவார், ஆகாயத்து பறவைகள் வந்து உன்னுடைய மாம்சத்தை பட்சிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் துக்கமுகமாக ஆயிடுறான்.
3 நாளுக்கு பிறகு பார்வோனுடைய ஜனன நாள் அப்படின்னா அவரோட பர்த்டே வருது. அப்போ நம்ம ஊரில் கூட அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் பிறந்த நாள்னா என்ன பண்ணுவாங்க, ஜெயிலில் இருக்கிற கைதிகளை நன்னடத்தையின் பேரில் சிலர்லாம் விடுதலை பண்ணுவாங்க இல்லையா? அதே போல் அந்த பார்வோனுடைய பிறந்த நாள் அன்றைக்கு அந்த பானபத்திரக்காரன் என்ன பண்ணுறாங்க, விடுதலை செய்து அவரை வந்து தன் ஸ்தானத்தில் வச்சுறார். அப்போது அதுக்கு முன்னாடி யோசிப்பு சொல்கிறாரு, இங்கிருந்து போகும்போது நீ என்ன பண்ணி என்ன நினைவுக்குள் என்ன நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி. ஆனால் அவன் போனவன் என்ன பண்ணிடுறான், மறந்துடுறான். 2 வருடங்களுக்கு பிறகு திரும்ப பார்வோனுக்கு ஒரு கனவு வருது. எல்லாருக்கும் தெரியுது, 7 பசு நதிக்கரையிலிருந்து வருகிறது. நதியிலிருந்து 7 பசுக்கள் மேய்ந்து கொண்டிருக்கிறது, நல்ல புஷ்டியான பசுக்கள். அந்த நதியிலிருந்து வந்த பசுக்கள் ரொம்ப சாவியாக இருக்குது, அதாவது ரொம்ப வீக்காக இருக்கிற பசு, ஒடுங்கி போயிருக்கு. இது வந்து இந்த 7 பசுக்களை விழுங்கிடுது, புஷ்டியாகிற பசுக்களை. அதே போல் 7 கதிர்களை பார்க்கிறார். அதே போல் உண்மையாக இருக்கிற கதிர் வந்து இந்த நல்ல கொழுத்த கதிரை மூழ்கிடுது. இப்போ பார்வோன் இந்த கனவுனாலே ஒரு கலக்கம் அடைகிறார். உடனே அவர் என்ன சொல்கிறாரு, எகிப்தில் இருக்கிற சகல சாஸ்திரங்களை படிக்கிறவங்க சாஸ்திரிகளெல்லாம் கூப்பிட்டு இந்த கனவுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு விளக்கத்தை கொடுங்க, இந்த விளக்கத்தை தாங்கன்னு சொல்கிறார். யோசித்து பாருங்க, நமக்கும் கனவு வருதில்ல. அன்றைக்கு வேலையில் நாம் கூட சில நேரத்தில் கலந்துறோம், என்னன்னு தெரியல, நைட்டெல்லாம் இரவெல்லாம் நமக்கு சரியாக தூக்கம் வர மாட்டேங்குது, ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்குது. அதே போல் தான் இந்த பார்வோனுக்கு ஒரு கலக்கம் வருது. அப்போ அந்த பானபத்திரக்காரன் என்ன சொல்கிறான், நான் குற்றம் புரிந்து விட்டேன், நான் தவறு இழைத்து விட்டேன் அப்படின்னு தன் இருதயத்தில் பேசிக்கொண்டு இருக்கிறான். யோசித்து பாருங்க, நல்லா நீ நல்லாயிட்ட பிறகு நீ வந்து என்ன நினைன்னு சொல்லுவோம். ஆனால் 2 வருஷமாக என்ன பண்ணலாம், நம்ம கூட நான் நல்லா இருந்தால் உனக்கு செய்வேன்னு அநேக வாக்குறுதிகள் மனிதர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதை மறந்துருக்கும் போது நாம் கூட இந்த சூழ்நிலையிலே நம்ம தள்ளப்படுகிறோம். இந்த இடத்துல யோசேப்பு அவன் கர்த்தருடைய வழியை விட்டு விலகாது அங்கே எங்கே இடத்துலையும் உத்தமனாக இருந்தான். இப்போ அந்த ஜெயிலில் இருக்கும்போது இவன் ராஜாவிடத்துல சொல்கிறான், ஒரு வாலிபனை எனக்கு தெரியும், ஒரு எபிரேயன், அவர் வந்து சிறையில் இருக்கார், அவரு இந்த கனவுகளை விளக்கி சொல்கிறாரு. ஒரே நாளில் நாங்கள் 2 விதமாக கனவு கண்டோம், அப்போது அவர் வந்து எங்களுக்கு சரியாக விளக்குனாரு, நம்ம அவரை கூப்பிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே அப்போது போய் என்ன பண்ணுறாங்க, யோசேப்பை கூப்பிடுறாங்க. யோசேப்பு தன் சகோதரரால் விற்கப்படும் போது இந்த வயது 17 வயது, சரிங்களா? யோசேப்பு அழைத்து கொண்டு வரும்போது எப்படின்னா, அப்போ எபிரேயர்லாம் தாடியெல்லாம் வச்சுருப்பாங்க நல்லா. ஆனால் எகிப்தியர்லாம் பார்த்தீங்கன்னா முழுசாக மயிச்சிட்டு இருப்பாங்க, க்ளீன் ஷேவில் தான் எஜிப்ஷியன்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அது ஒரு அந்த க்ரூமிங் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து ரொம்ப ஒரு ஹை கிளாஸாக இருக்கணும்னு நினைப்பாங்க, ஒரு எல்லாத்தையும் உயர்வாக இருப்பாங்க. அதே போல் முடிகளை கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சுத்தமாக மழிச்சிட்டு அலங்காரமான பாகைகளை தான் எகிப்தியர்கள் வந்து அவங்களோட ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி பாகைகளை வேர் பண்ணிக்குவாங்க. ஆண் பெண் எல்லாருமே அப்படி தான். அப்போ இந்த இடத்துல யோசேப்பை என்ன பண்ணாங்க, சவரம் பண்ணி, வேதம் சொல்லுது சவரம் பண்ணி அவருக்கு ஒரு நல்ல உடுப்பு போட்டு பார்வோன் கிட்ட கொண்டு போகிறாங்க. அப்போ சவரம் பண்ணினா அப்போ அவர் தாடியோடு இருந்தாருன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ ஏன் தாடி இருக்கிறவங்க தான் சவரம் பண்ணுவாங்க. இப்போ சவரம் பண்ணி அவரை கூட்டின்னு போகும்போது இடத்துல போகும்போது வேதம் சொல்லுது, பார்வோன் முன்னாடி நிற்கும்போது யோசேப்புக்கு 30 வயதான். 17 வயதில் அவர் தள்ளப்பட்டார். கிட்டத்தட்ட 13 வருடம் அவர் என்ன பண்ணார், இந்த பாடுகளுக்கு கூட வர்றார். யோசேப்புடைய கனவு மெய்ப்படுகிற தருணம் அதுதான். இப்போ பார்வோன் கிட்ட போய் நிற்கும்போது, நீர் தான் கனவுகளை விடுவிக்கிறவர் அல்லவா, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு யோசேப்பை கேட்கும்போது, இப்போ யோசேப்பு சொல்கிறாரு, எல்லாவற்றையும் வெளியேறமாக ஆக்கிற தேவன் உங்களுக்கு மங்கள வாக்கு பிறப்பிப்பார், நல்ல ஒரு விஷயத்தை கர்த்தர் உங்களுக்கு சொல்லட்டும் அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த கனவுகளை விடுவிக்கிறார். என்ன அப்படின்னா, முதல் 7 இருக்குல்ல, முதல் 7 அந்த கொழுமையான பசுக்கள், கொழுமையான அந்த
கதிர், இது இரண்டுமே 7 வருடம் நல்ல விளைச்சலை கொடுக்கிற காலமும். அடுத்த வருகிற 7 சாவியான பசு, அந்த பதறான இருக்கிற கதிர், இது எல்லாம் பஞ்சங்களை குறிக்குது. முதல் 7 வருடம் உங்கள் எல்லாமே நல்ல பலன் தரும். அடுத்த 7 வருடம் உங்களுக்கு பஞ்சம் உண்டாகும். அதுதான் கர்த்தர் உங்களுக்கு 2 காரியங்களிலே ஒரு பொருளை உங்களுக்கு விலக்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது பார்வோன் சொல்கிறேன், இதெல்லாம் நடப்பிக்கிறதுக்கு ஞானவான் எங்கள் தேசத்தில் யாரும் இல்லை, நீயே என்ன பண்ணு, அதை போய் நடப்பி. நீர் சௌந்தரியமும் தேவ ஞானம் உள்ள தேவனுடைய ஆவி உடையவர் என்று கண்டு அவனுடைய முத்திர மோதத்தை என்ன பண்ணுறான், எடுத்து அவன் கையில் போட்டு இந்த தன்னுடைய சிங்காசனத்துக்கு மாத்திரம்தான் நான் என்ன பண்ணுவேன், நான் பார்வன், இந்த ஒட்டுமொத்த எகிப்துக்கும் நீ அதிபதியாயிருப்ப. யோசித்து பாருங்க, அவன் கண்ட கனவு 13 வருடங்களுக்கு பிறகு அதை நிறைவேற்றுகிறதா இருக்கிறது. அப்போ கர்த்தர் ஒருவருக்கு தந்திருக்கிற ஒரு ஒரு விஷன், ஒரு தீர்க்க தரிசனம், அது பொய்யா என்ன பண்ணாது, திரும்பாது என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். ஆனால் யோசித்து பாருங்க, போர்த்தீபாருடைய மனைவியோடு இசைந்திருந்தால் அந்த வீட்டுக்கு மட்டும்தான் யோசேப்பு ஒரு அதிகாரியாவோ தன் வாழ்நாளை கழித்திருப்பான். அவன் சமஸ்தான எகிப்துக்கும் அதிபதியாகிறதுக்கு அந்த இடத்துல அவன் விலகி ஓடினதுனாலே அவன் உத்தமத்தை கண்டு தேவன் அவனை ஆசீர்வதித்தார். ஒரு யோசேப்புக்கு உருவாவதற்கு ஒரு சிறைச்சாலை தேவைப்பட்டது. யோசேப்பு இந்த உயரத்துக்கு போகிறதுக்கு அந்த சிறைச்சாலை தேவைப்பட்டது. நாம் கூட நம்ம வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகளில் தள்ளப்படுகிற சூழ்நிலை, பிறரால் அவமானப்படுத்துகிற சூழ்நிலை, குடும்ப மனிதர்களாய் அசிங்கப்படுத்துகிற சூழ்நிலை, இவை எல்லாவற்றையும் நாம் கடக்கும்போது தான் யோசேப்பை போல நாம் உயர்த்தத்தக்கதாய் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். தன் உத்தமத்தில் நாம் நிலைத்திருக்க அழைக்கப்படுகிறோம். இங்கே யோசேப்பு தன்னுடைய உத்தமத்தில் அவர் நிலைத்திருந்தார். யாரும் பார்க்கல வீட்டில், ஆனால் கர்த்தர் என்னை பார்க்கிறவராக இருக்கிறார் என்று உத்தமத்தில் இருந்தார். சரி, யோசேப்புக்கு இப்போ பார்வோன் ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. அதிபதியாய் மட்டும் கிடையாது, அந்த தேசத்தில் இருக்கிற ஒரு உயர் ஆசாரிய குல பெண்ணை அவருக்கு மனைவியாக கொடுக்குறார். அஸ்னாத் என்னும் ஒரு பெண்ணை அவருக்கு மனைவியாக கொடுக்குறார். இப்போ பாருங்கள், யோசேப்பு அதிபதி ஆயாச்சு, எகிப்து முழுவதும் தன்னுடைய அரசாங்க பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். இப்போது பஞ்சத்துக்கு கோதுமை வாங்குறதுக்கு யார் வர்றது, அவருடைய சகோதரர்கள் வர. இந்த பஞ்சத்துக்கு சகோதரர்கள் வரும்போது யோசேப்பு அவர்களை காண்கிறார். ஆனால் அவர்களை பழிவாங்கவில்லை. தகப்பனையும் அழைக்கிறார். அழைத்து கொண்டு பார்வோனோடு கூட அவர்களை அறிமுகப்படுத்தி தன் குடும்பத்தோடு கூட 70 பேரோடு கூட கோசோன் என்ற ஒரு நாட்டில் போய் என்ன பண்ணுறாங்க, அங்கே அவர் தங்கியிருக்கிறாங்க. கர்த்தர் ஆபிரகாம் இடத்துல சொல்கிறாரு, என் ஜனங்கள் எங்கே இருப்பாங்க, 400 வருஷம் எகிப்தில் இருந்து அதுக்கப்புறம் தான் நான் கானான் தேசத்துக்கு கொண்டு போவேன்னு கர்த்தர் தீர்க்கதரிசனமாக சொல்கிறாங்க. உள்ளே போகும்போது 70 பேரோடு போனவங்க வெளியே வரும்போது எதிர்காலத்தில் 20 லட்சம் பேருக்கு மேலே எகிப்திலேருந்து புறப்படுவர்களாய் கடவுள் வைக்கிறார். ஆனால் இந்த உத்தமத்திற்கு ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பார்ப்போம். அது ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து நம்ம படிக்கும்போது 49ஆம் அதிகாரம் 22லேருந்து படிக்கும்போது ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை எப்படி ஆசீர்வதிக்கிறாரு. அவர் ஒவ்வொரு மகனையும் ஆசீர்வதிக்கிறார். ரூபனை ஆசீர்வதிக்கிறாரு, சிமியோனை ஆசீர்வதிக்கிறாரு, லேவியை ஆசீர்வதிக்கிறார், யூதாவை ஆசீர்வதிக்கிறாரு. அப்படி யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது 22வது வசனத்தில் 22, யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீரூற்றண்டில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது.
அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. அதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தானங்களும் கர்ப்பங்களும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உன் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாக இருந்தது. நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரின் விசேஷத்தினுடைய உச்ச தலையின் மேலும் வருவதாக. இப்போ அப்பா ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிக்கிறாரு. ஒரு மகன் செத்துட்டான் அப்படின்னு நம்பிக்கொண்டிருந்த ஒரு மகன் உயிரோட வந்துட்டான். அப்போ அவர் மரிக்கும் தருவாயில் ஒரு ஆசீர்வாதத்தை கூறுறாரு. யோசேப்பு கன்னி தரும் செடி. நல்லா யோசித்து பாருங்க. நம்ம கூட வாழ்க்கையில் மரம் வச்சுருப்போம், வீட்டில் மரம் வச்சுருக்குறோம், நம்ம நிலங்களில் தோப்புகள் வைத்திருக்கிறோம். நமக்கு 5 வருடம் 6 வருடம் அது கனி தருகிற ஒரு சூழ்நிலை வந்து அது கனி தரலைன்னா நமக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்கும். இதற்காக பட்ட பிரயாசங்கள் எல்லாம் கஷ்டமாக போச்சு. நீர் பாய்ச்சினது, அதை கவாத்து பண்ணது, அதை உரமிட்டது, இதெல்லாம் செய்து நேரம் நம்முடைய பலம் எல்லாவற்றையும் இது வீணடிச்சிச்சே அப்படின்னு ஒரு கவலை நமக்கு இருக்கும். ஆனால் இங்கே அவர் சொல்கிறாரு கனி தருகின்ற செடி. கனி தரும் செடி. அவன் சாதாரண செடி அல்ல, அவன் கனி தருகிற ஒரு செடி. அதுவும் எப்படிப்பட்டவனா நீரூற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி. நீரூற்றண்டையில் இருக்கிற ஒரு செடியோட விசேஷம் என்னன்னா அது எப்போதும் செழிப்பாக இருக்கும். அது காய்ந்தே போகாது. ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கீழே இருக்கிற ஒரு மரம் எப்படி இருக்கும்? எப்போதும் அது இலைகளை நீங்கள் காய்ந்தே பார்க்க முடியாது. எப்போதும் பளிச்சுன்னு ஒரு பிரைட்டாக இருக்கும். இலைகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப தெளிவான ஒரு இலைகளோடு இருக்கும். கனி எப்போதும் இருக்கும். தன் காலத்தில் தன் கனியை தருகிற ஒரு செடியாக இருக்கும். அதுபோல தான் யோசேப்புக்கான ஆசீர்வாதத்தை கூறுறாங்க. அது மாத்திரமல்ல, அடுத்த வார்த்தை பாருங்க, அதன் கொடிகள் சுவரின் மேல் படலாம். ஒரு சுவர். நீங்கள் நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம கூட நிலம் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல அந்த நிலத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? காம்பவுண்டு கம்பி வேலி போடும். கம்பி வேலி காம்பவுண்டு போடுவோம். ஏன்? அந்த எல்லை நம்ம எல்லைக்குள்ளே நம்மளும் போகக்கூடாது, அடுத்தவங்க நம்ம எல்லைக்கு வரக்கூடாது, நம்மள இடத்த அபகரிக்கக்கூடாது என்ற ஒரு நோக்கோடு நாம் போடுவோம். அது பாதுகாப்புக்கு கூட இருந்தாலும் அது ஒரு அரண். ஆனால் இங்கே சொல்லுது சுவர் மேல் படர்கிற கொடி. உங்களுக்கு என்னதான் உங்களோட பவுண்டரி போட்டாலும், உங்களை அணை கட்டினாலும், நீங்கள் வளரக்கூடாதுன்னு உங்களை அமுக்கினாலும், உங்களோட கொடி அந்த சுவரை மேல் படர்ந்து மேலே போகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது யாருக்கு வைத்திருக்கிறார்னா யோசேப்பை போல் உண்மைகளுக்கு தேவன் வைத்திருக்கிறார். உங்களுக்கு 4 பவுண்டரிக்குள்ளே உங்களை அடக்கி வச்சிருந்தா கூட உங்களோட மகிமையானது, உங்களோட பெயரானது, உங்களுடைய கடின உழைப்பானது அது மேலே எழும்பி போகிற ஒரு தன்மையை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். சொந்த சகோதரர், வேற யாரும் இல்லை, தன் வீட்டார். வேதம் சொல்லுது, உன் வீட்டாரே உன் சத்துரு. வெளியிருந்து நமக்கு எந்த எதிரியும் வர மாட்டாங்க. கூட இருக்குது. நம்ம கூட இருக்கிறவங்க தான் நம்மளை மனமடி வாக்குவாங்க, நம்மளை கேவலமாக பேசுவாங்க. ஆனாலும் நம்ம புயங்கள் யாரால் பலப்பட்டதுன்னா சர்வ வல்லவருடைய புயங்கள். யோசித்து பாருங்க, கர்த்தர் தான் யோசேப்பை வைத்து 13 வருடம் அவன் இறந்துட்டான்னு எல்லாம் நினைச்சாங்க. ஆனால் கர்த்தர் 13 வருடத்துக்கு அப்புறம் தன்னோட 30வது வயதில் அவன் பார்வோனோட முன்னாடி நிற்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அப்போது தேவனுக்கு நாம் உண்மையாக இருக்கும்போது தேவன் நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார்.
அது மாத்திரமல்ல, எல்லா வித பலன், வானத்தின் பலன், பூமியின் பலன். யோசித்து பாருங்க, வானத்தின் பலன் உங்களுக்கு வருஷத்துக்கு 3 முறை மழை பெய்யும். பூமியின் பலன், நீங்கள் பூமியில் எது விளைச்சா, நீங்கள் எது விளைவிச்சாலும் அவருடைய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அது மாத்திரமல்ல, கற்பத்தின் பலன். யோசித்து பாருங்க, ராகேல் பிள்ளை பெறுவது போது கற்பம் அடைக்கப்பட்டிருந்தது. ஆனால் யோசேப்புக்கு கர்த்தர் சொல்றாரு, கற்பத்தின் பலன்களை தருவார். அப்ப அந்த வம்சத்துல இனி யாரும் என்ன பண்ண போறதில்ல, மலடியா இருக்க போறதில்ல. இது எந்த விதமான ஒரு ஆசீர்வாதங்கள் கர்த்தர் இப்படி தராரு அப்படின்னா, அவன் தேவனை பின்பற்றி நடந்ததுனால, தேவனோடு உறவாடி கொண்டு இருந்ததுனாலே சொல்றாரு, என்னுடைய அப்பாவோட பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் பெருசாகும். அதே போலதான் என்னுடைய ஆசீர்வாதங்களை காட்டிலும் யோசேப்பு உன்னுடைய ஆசீர்வாதங்கள் ரொம்ப பெரிதாக. அதனாலதான் தன்னுடைய 2 மகன்களையும் அவர் ஆசீர்வதிக்கிறாரு. எப்ராயிமை போலவும் மனாசேவை போலவும் இருக்கணும். அப்போ நல்லா யோசித்து பாருங்க, கர்த்தர் லேவி கோத்திரத்தை தனக்காக தெரிந்து கொண்ட போதும் யோசேப்புக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்கள். மனாசே ஒரு கோத்திரமாகவும் எப்ராஹிம் ஒரு கோத்திரமாகவும் தேவன் பின்னாளிலே தெரிந்து கொண்டார். மோசேவும் கூட இந்த ஆசீர்வாதங்களை பென் மனாசேவும் எப்ராஹிம் என்று உபாகமம் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் தொடங்கி 17ஆம் வசனம் வரைக்கும் இப்படியாய் அந்த ஆசீர்வாதத்தை உறுதிப்படுத்தும்படியாய் சொல்லுகிறார். இந்த நாளில் நாம் அறிந்து கொண்ட இந்த காரியம் என்னவென்றால், தேவன் ஒரு விஷயத்தை வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டார் என்றால் அதிலிருந்து அவர் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டார், பின்வாங்க மாட்டார். அவர் யோசேப்புக்கு தன் தகப்பன் மூலமாய் கிடைத்த அந்த ஆசீர்வாதம் தன்னுடைய 2 மகன்களுடைய வாழ்விலையும் சந்ததிகளாய் கர்த்தர் அதை நிறைவேற்று. அப்போது நாமும் கூட இந்த நாளிலே நம் உண்மை உள்ளவர்களாய் உத்தமர்களாய் வாழ கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். நீங்கள் உங்களுடைய பணியிலே நீங்கள் செய்கிற இந்த உண்மை உத்தமமான இந்த வேலையை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ஸ்தாபனத்திலே வருகிறவர்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் தான் இந்த இடத்துல வந்து செய்ய முடியும். அநேக காரியங்கள் இருக்கிறது உலகத்தில், ஆனால் வேலை செய்யலாம். அதை கர்த்தருக்கு பயந்து செய்கிற ஒரு இடமாய் இந்த இடத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாராகவே நாம் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி இறைவேண்டல் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற தகப்பனே, நீ தந்த இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் ஆண்டவரே உடைய சமூகத்திலே பிரீதியாக இருந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கை உண்மையும் உத்தமத்தையும் நாங்கள் அறிந்து கொண்டு நாங்களும் அந்த உண்மையும் உத்தமத்தை நாங்கள் பின்பற்ற கர்த்தர் எங்களுக்கு பலன் தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் அல்ல, உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே எங்களை பலப்படுத்தும்படியாய் இந்த வேலையில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாய் தகப்பனே, பாதுகாப்பு துறையை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களையும் அவர் குடும்பங்களையும் கர்த்தர் நீர் பாதுகாத்து வேலியடைத்து வழிநடத்தும். மீதியான காரியங்கள் யாவும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இரட்சகர் மீட்பெருமாகிய இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.